அன்பு தமிழ் உறவுகளுக்கு வாகைச்சுடரின் அன்பு வணக்கங்கள். It is not yet over. So tentative keys are out. Some of you are smiling and some of you are shattered. ஒரு சிலர் சந்தோஷமா இருப்பீங்க, ஒரு சிலர் வருத்தப்படுவீங்க. But listen carefully, this is not the end. Not yet. A few extra marks don't decide your destiny. A few wrong answers don't erase your effort. Because what truly counts is the fight you gave. இவ்வளவு நாளா நீங்க படிச்சீங்க பாத்தியா, அந்த ஒரு விடாமுயற்சியோட இருந்தீங்க பாத்தியா, அதுதான் உங்களுக்கே உங்களை யாருன்னு காட்டியிருக்கு. If your marks are high, stay humble. நல்ல மார்க் வந்திருக்கா, அமைதியா இருங்க, பொறுமையா இருங்க. Don't celebrate too soon. The real result is yet to come. If your marks are low, don't collapse, don't panic. This is not failure. இது வந்து failure கிடையாது. It's a feedback. It's life whispering. Get sharper, you're almost there அப்படின்னு சொல்லிட்டு உங்க லைஃப் உங்ககிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கு. ரிமெம்பர், எவ்வளவு தூரம் நம்ம வந்திருக்கோம், எவ்வளவு கஷ்டங்கள் நம்ம பட்டிருக்கோம் அப்படிங்கிறது. Just take a small break. 1 week படிக்காம கொஞ்சம் ரிலாக்ஸ்டா இருங்க. Don't let numbers shake your belief. The paper may test your knowledge, but the life will test your spirit. And if your spirit is unbroken, உங்களுடைய ஸ்பிரிட் உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஸ்பிரிட் வந்து பிரேக் ஆகல அப்படின்னு சொன்னா உங்களுடைய வெற்றி அப்படிங்கிறது தள்ளி போகுமே தவிர உங்களுக்கு இல்லாம போகாது. It is not yet over. It is the just beginning of your comeback. So நீங்க என்ன பண்ணுங்க, மார்க் குறைவா வந்திருக்கு அப்படின்னு சொல்லி மனசு உடைஞ்சு போய் உட்கார்றது கிடையாது. அடுத்த வாரத்துல இருந்து ஆரம்பிங்க, ஒவ்வொரு யூனிட்டா ஆரம்பிங்க. நம்ம 3 மாசத்துல படிச்சத அடுத்த டிஆர்பிக்கு இப்ப இருந்தே படிங்களேன். ஒரு யூனிட்டுக்கு 2 months அப்படின்னு சொல்லி நீங்களே ஷெட்யூல் போடுங்க, டைம் டேபிள் போடுங்க, கொஞ்சம் கொஞ்சமா இப்ப இருந்தே படிங்க. அடுத்த டிஆர்பி உங்களுக்கானதா இருக்கணும், அதை முடிவு பண்ணிக்கோங்க. இந்த டிஆர்பி அப்படிங்கிறது ஒரு சிலருக்கு வெற்றி, அந்த வெற்றி வந்தா தாழ்ச்சி அப்படிங்கிறது நமக்கு கூடவே வரணும். அதே போல தோல்வி வந்தா இந்த தோல்வி கிடையாது, நமக்கான பயிற்சியா தான் நம்ம அதை பார்க்கணும். தொடர்ந்து நமக்கு வேலை கிடைக்கிற வரைக்கும் உழைக்கணும். சோ அதுக்கு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்ப இருந்து திரும்பவும் பிராக்டிஸ் பண்ணுங்க, ப்ரிப்பேர் பண்ணுங்க, விட்டுடாதீங்க, மனசு விட்டுடாதீங்க. அவ்வளவுதான் நம்மளால முடியாது, அவ்வளவுதான் எனக்கு ஏஜ் ஆயிடுச்சு, அவ்வளவுதான் நான் ஃபேமிலியில மாட்டிக்கிட்டேன் அப்படிங்கிற ஒரு எண்ணம் எல்லாம் வச்சுக்காம திரும்பவும் ஃபர்ஸ்ட்ல இருந்து படிங்க. நம்ம எந்தெந்த ஏரியாவெல்லாம் விட்டோம், எந்தெந்த ஏரியால இருந்ததெல்லாம் கொஸ்டின்ஸ் வந்திருக்கு, ஒரு அனாலிசிஸ் பண்ணுங்க. அந்த அனாலிசிஸ் பண்ணி தொடர்ந்து ஒர்க் பண்ணீங்க அப்படின்னு சொன்னா அடுத்த டிஆர்பி உங்களுக்கானதா இருக்கும், மனசுல வச்சுக்கோங்க. சோ நம்மளுடைய வாகைச்சுடல்ல நாம நிறைய சைக்காலஜி சம்பந்தமான வீடியோஸும் ஜிகே சம்பந்தமான வீடியோஸும் போட்டுக்கிட்டு இருந்தோம். சோ சைக்காலஜி அப்படிங்கிறது எல்லாருமே நிறைய பேர் பார்த்திருப்பீங்க. கொஸ்டின்ஸ் கொஞ்சம் ட்ரிக்கியா இருக்கு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. நாம போட்ட வீடியோ மற்றும் நாம கொடுத்த மெட்டீரியல் அப்படிங்கிறதுல இருந்து கேள்விகள் வந்திருக்கு, டைரக்டா மற்றும் இன்டைரக்டா கேட்டிருக்காங்க. சோ வாங்க சைக்காலஜில என்னென்ன கேள்விகள் கேட்டிருந்தாங்க, அதுக்கு என்ன ஆன்சர், டென்டேட்டிவ் ஆன்சர் என்ன அப்படிங்கறத பாத்துடலாம். சோ ஒபிஷியல் ஆன்சர் அப்படிங்கிறது நம்ம டிஆர்பி மூலியமாவே அனுப்புவாங்க. சோ அப்ப நம்ம வந்து அதை கிராஸ் செக் பண்ணிக்கலாம். சோ இன்னைக்கு என்னென்ன கேள்விகள் நம்ம டிஆர்பில கேட்டாங்க, அதுக்கு என்ன சரியான விடை அப்படிங்கறத பாத்துடலாம். இது கொஸ்டின் நம்பர் புக்லெட் சீரிஸ் B-ல இருந்து நான் வந்து கொஸ்டின் எடுத்திருக்கேன். சோ ஜஸ்ட் அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களோட கொஸ்டின் பேப்பர்ல இந்த கொஸ்டின் எங்க வந்திருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி ஆன்சரை செக் பண்ணிக்கோங்க. பின் வருவனவற்றுள் எந்த ஒரு முறை அல்லது அணுகுமுறை H.E. ஆம்ஸ்ட்ராங் பரிந்துரைத்தார்? கண்டறி அணுகுமுறை, இது ஹியூரிஸ்டிக் மெத்தட்ல வருது. இந்த கொஸ்டின் டைரக்டாவே நம்மளுடைய யூனிட் 5 கொஸ்டின் நம்பர் 60ல நம்ம கொடுத்திருக்கோம். அதனால இதை பார்த்துக்கோங்க. தெரியாத அளவை தெரிந்த அளவோடு எண் அழகு வழியாக ஒப்பீடு செய்வது கல்விசார் மதிப்பீடு, மெஷர்மெண்ட் அப்படிங்கறத நம்ம பார்த்திருக்கிறோம். யூனிட் 6ல 71st கொஸ்டின் 71வது கேள்வியா இதை நம்ம பார்த்திருக்கோம். மெஷர்மெண்ட் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கறத நம்ம கொடுத்திருக்கோம், அதுக்கு என்ன ஆன்சர் வரும் அப்படிங்கறத பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அதுக்கு அடுத்த கேள்வி, ஆசிரியர் பொறுப்புணர்வின் ஒரு தொழில்முறை மாதிரி டேஷுடன் சமன்படுத்த வேண்டும் மற்றும் இதனுடன் பின்பற்ற வேண்டும். நான் நம்மளுடைய கேள்விகளை கொடுக்கும் போதும் சரி, மெட்டீரியலை கொடுக்கும் போதும் சரி, நான் எல்லாருக்குமே சொன்னது, கேள்விகளை புரிஞ்சுக்கோங்க, விடைகளையும் புரிஞ்சுக்கோங்க, அதுல இருக்கக்கூடிய மாற்று விடைகளையும் பாருங்க, அதற்கு என்ன விடை வரும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க, புரிஞ்சு படிங்க, இருக்கிறத இருக்கிற மாதிரி படிக்காதீங்க அப்படின்னு சொல்லி நான் தெளிவா சொல்லியிருந்தேன். அதையே தான் நான் இப்பவும் சொல்றேன், இதுக்கு மேல ப்ரிப்பேர் பண்ணும் போதும் சொல்றேன். ஏன் அப்படின்னா
நம்மளுடைய கேள்விகள்ல இருந்து ஒரு சிலதை பாத்தீங்கன்னா நம்ம கொடுத்த விடைய கேள்வியா கேட்டிருக்காங்க, கேள்வி விடையா வந்திருக்கு. அதனால எப்ப படிச்சாலுமே அது புரிந்துக்கணும், புரிஞ்சு அதுக்கு தகுந்தாற் போல நீங்க ஆன்சர் பண்ணணும். ஆசிரியர் பொறுப்புணர்வின் ஒரு தொழில்முறை மாதிரி டேஷுடன் சமன்படுத்த வேண்டும் மற்றும் இதனுடன் பின்பற்ற வேண்டும். பிரின்சிபிள்ஸ் ஆஃப் பிராக்டிஸ் செயல்முறையின் கொள்கையில். அடுத்த கேள்வி, ஒரு நபரின் பார்வை கூர்மை 20/200க்கு குறைவாக இருந்தால் அது குறிப்பிட்ட அளவு பார்வையற்றவர். 145வது கேள்வி அங்க கொடுத்திருக்கிறது. கர்ப்ப காலத்தில் அதிகமாக மது அருந்துவது டேஷுக்கு காரணமாகிறது. குழந்தைக்கு இதய கோளாறு ஏற்படுதல். அதுக்கு அடுத்த கேள்வி, சீவக சிந்தாமணியை எழுதியவர் யார்? திருத்தக்க தேவர். 147வது கேள்வி, சிக்கலை மையமாக கொண்ட வடிவமைப்பை முன்மொழிந்தவர் யார்? 148வது கேள்வி, தமிழ்நாட்டில் பெண் சுதந்திர போராட்ட வீரர்களில் பர்மாவில் காந்தி சேவா சங்கத்தை தொடங்கியவர் யார்? சொர்ணம்மாள், மதுரை. 149, முயன்று தவறி கற்றல் சூழலில் முயற்சி அல்லது செயலின் எண்ணிக்கையினை அதிகப்படுத்துகையில் தமது அடைவு திறனும் ஒரு சேர அதிகரிக்கும். டாண்டேக் இதனை டேஷ் என்று பெயரிட்டார். இன்கிரிமெண்டல், மிகுதி பெருக்கம். இன்கிரிமெண்டல் அப்படின்னு சொன்னார், அதிகரிக்கும் போது இதுவும் அதிகரிக்கும் அப்படின்னு சொன்னார். 150வது கேள்வி, உற்றுநோக்கல், கணிப்பு, நேர்காணல் மற்றும் தர அளவுகோல்களில் பொதுவாக பயன்படுத்தப்படும் கருவி எது? இது குவாலிட்டேட்டிவ் கருவி. உற்றுநோக்கல், ப்ரொஜெக்ஷன், இன்டர்வியூ, ரேட்டிங் ஸ்கேல்ஸ், இது எல்லாமே பார்த்தோம் அப்படின்னு சொன்னா தரநிலை கருவி அப்படின்னு சொல்றாங்க, குவாலிட்டேட்டிவ் டூல். இத பத்தியும் நம்மளுடைய கொஸ்டின்ஸ்ல நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். 151, கேளனின் வகைப்பாட்டின்படி எந்த உடல் திரவம் நம்பிக்கையான மற்றும் சுறுசுறுப்பான ஆளுமையுடன் தொடர்புடையது? சுறுசுறுப்பா நம்பிக்கையா இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு ரத்த ஓட்டம் நல்லா இருக்கு அப்படின்றது அர்த்தம். சோ ரத்தம். மெய் பொருளியல் என்பது புலப்படும் எந்த உலகத்திற்கு அப்பால் அல்லது அதற்கு மேல் இருப்பதை படிப்பதாகும். பிசிக்கல் வேர்ல்ட், இயற்பியல் வேர்ல்ட். இந்த கேள்விய நம்ம யூனிட் 2 ஃபர்ஸ்ட் கொஸ்டினே இத பத்தி தான் நமக்கு பேசுது. இந்த மெட்டாபிசிக்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறது. அதே மாதிரி 153வது கேள்வி, நம்பகத்தன்மை என்பது பெறப்பட்ட சோதனை மதிப்பெண்களில் உள்ள உண்மையான மாறுபாட்டின் விகிதமாகும் அப்படின்னு சொன்னவர் யார்? கில்ஃபோர்ட். இந்த கில்ஃபோர்டை பத்தி நம்ம யூனிட் 6ல நிறையவே டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். சோ இந்த நம்பகத்தன்மை, இது பத்தின சோதனை மதிப்பீடு, இத பத்தின நிறைய கேள்விகள் நம்ம கொடுத்திருக்கிறோம். சோ அதனால புரிஞ்சு நீங்க படிச்சிருந்தீங்க அப்படின்னா இது எல்லாத்தையுமே கண்டிப்பா ஆன்சர் பண்ணிக்க முடியும். ஏன்னா நம்ம கில்ஃபோர்டு கொடுத்திருக்கோம், கீழே ஆப்ஷன்ஸ்ல இந்த நம்பகத்தன்மை, சோதனை மதிப்பெண்கள் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் நம்ம கொடுத்திருக்கிறோம். 154வது கேள்வி, டைலரின் கலைத்திட்ட மாதிரி வெளியிடப்பட்ட ஆண்டு எது? 1949. 155வது கேள்வி, உலகின் ஒவ்வொரு பகுதியிலும் கல்வி ஊடகம் மூலம் சர்வதேச புரிதலை பரப்புவதற்கு டேஷ் அர்ப்பணிப்புடன் செயல்படுகிறது? யுனெஸ்கோ. இந்த எஸ்சிஆர்டி அப்படிங்கிறது ஸ்டேட், யூஜிசி அப்படிங்கிறது நேஷனல், என்சிஆர்டி அப்படிங்கிறது நேஷனல் தான். யுனெஸ்கோ மட்டும்தான் சர்வதேச புரிதல். ஓகேங்களா? சோ அதனால யுனெஸ்கோ. இதையும் நம்மளுடைய கொஸ்டின்ஸ்ல நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம். 156, பின் வருவனவற்றில் எது கலைத்திட்ட மேம்பாட்டு கொள்கை அல்ல? இது யூனிட் 9ல நம்ம தெளிவா கொடுத்திருக்கோம். ஒரு கலைத்திட்ட மேம்பாடுனா எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி, பொருத்தமா இருக்கணும், நெகிழ்வு தன்மை இருக்கணும், தொடர்ச்சி இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லி இருக்கிறோம், டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம் நம்மளுடைய கொஸ்டின்ஸ்ல. அதே மாதிரி அது மாணவர் மையப்படுத்தப்பட்டதா இருக்கணும், ஆசிரியர் மையப்படுத்தப்பட்டதா இருக்கக்கூடாது. அதனால இதுதான் நமக்கு ஆன்சரா கொடுத்திருக்கிறாங்க. அடுத்து 157வது கேள்வி, கல்வி என்பது குழந்தையின் படைப்பு திறன்களை நிலைநிறுத்துவதற்கான ஒரு செயல்முறையாகும். அது வெறும் புத்தக கற்றலுடன் தொடர்புடையது அல்ல என்று யார் நம்பினார்? இந்த கொஸ்டின் யூனிட் 2ல 120வது கேள்வியா நம்ம கொடுத்திருக்கிறோம். இதை நம்பினது யார் அப்படின்னா தாகூர் தான் சொன்னாரு. ஏன்னா தாகூர் என்ன சொன்னார்னா, படிப்பு அப்படிங்கிறது வெறும் புத்தகம் மட்டும் இல்ல, இயற்கையோட சூழ்ந்த சூழ்நிலையிலையும் சேர்த்து படிக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னார். அடுத்து 158வது கேள்வி, 2001 ஸ்டான்போர்ட் பல்கலைக்கழகத்தில்
எத்தனை திறந்தவெளி இணைய வகுப்புகளை வழங்கியது? 3 திறந்தவெளி வகுப்புகளை வழங்கியது. 159வது கேள்வி, டேஷ் என்பது ஏதேனும் ஒரு பொருள் அல்லது மகிழ்ச்சி அல்லது பிரச்சனையின் மீது தொடர்ந்து மன செயல்பாட்டை ஒருங்கிணைத்தலாகும். அது அப்படின்னு வந்ததுனாவே நீடித்த கவனம். ஒரே பிரச்சனையை பத்தி யோசிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா அது பேரு நீடித்த கவனம். 160வது கேள்வி, சங்க காலத்தில் ஆசிரியர் எவ்வாறு அழைக்கப்பட்டார்? கணக்காயர். 161வது கேள்வி, திறந்த கல்வி வளங்கள் என்ற சொல்லை சுட்டிக்காட்டிய அமைப்பு எது? இதற்கு சரியான விடை யுனெஸ்கோ தான். 162வது கேள்வி, பள்ளி கல்விக்கான பெற்றோரின் செலவு இந்தியாவில் ஒரு குழந்தையை பள்ளிக்கு அனுப்புவதற்கான செலவுகள் டேஷ் அமைப்பின் சமூக மேம்பாட்டு அறக்கட்டளையின் கீழ் கணக்கெடுப்பு செய்யப்படுகிறது. அசோசியேஷன் சேம்பர் அப்படிங்கிற இது மூலயமா தான் கணக்கீடு செய்யப்படுகிறது. 163வது கேள்வி, நிறுவன திட்டமிடல் என்ற திட்டம் ஒரு சவாலாகவும் வாய்ப்பாகவும் உள்ளது என கண்டறிந்தவர் யார்? ஸ்ரீ ஜே.பி. நாயக். தலைமைத்துவ மேலாண்மை பாணியின் வகையை தீர்மானிக்க வணிக உரிமையாளர்களை பயன்படுத்தக்கூடிய கோட்பாடு எது? கிரிட் அப்படிங்கறதா அதனுடைய கோட்பாடு. இந்த கிரிட் தியரி அப்படின்னு பார்க்கும்போது இது 9x9 மேட்ரிக்ஸை லீடர்ஷிப் மேனேஜ்மெண்ட் ஸ்டைல்ல கொண்டு வருது. சோ அதனால கிரிட் அப்படிங்கறதா இதுக்கு சரியான விடை. கீழே இருக்கக்கூடியதெல்லாம் நேம்ஸா இருக்கு. ஃபிட்லர், ஹேர்ஷே, மெக்ரிகார் அப்படிங்கறதெல்லாம் இது ஈஸியாவே கெஸ் பண்ணலாம். இதுல ஆட் ஒன் அவுட் அப்படின்ற மெத்தடையும் நீங்க பார்க்கணும். இதுல சரியான விடையெல்லாம் எது இதுல இருக்க வாய்ப்பில்லை அப்படிங்கறத நீங்க ஒமிட் பண்ணியிருந்தீங்கன்னாவே இதுக்கு சரியான ஆன்சரை உங்களால கொடுத்திருக்க முடியும். அடுத்து 165வது கேள்வி, ஆளுமை வளர்ச்சி வாழ்நாள் முழுவதும் 8 நிலைகள் வழியாக உருவாகிறது அப்படின்னு சொன்னவர் யாரு? எரிக் எரிக்சன் அப்படிங்கிறது சரியான விடை. இந்த கொஸ்டின் யூனிட் 4ல 11வது கேள்வியா நம்ம கொடுத்திருக்கிறோம். சரியா படிச்சிருந்தீங்கன்னா இதுக்கு ஆன்சர் பண்ணியிருக்க முடியும். 166வது கேள்வி, பள்ளிதான் குழந்தையின் அனைத்து அனுபவங்களுக்கும் பொறுப்பேற்கிறது அப்படின்னு சொன்னவர் யார்? W.B. ராகன். 167வது கேள்வி, கூட்டல், கழித்தல், பெருக்கல் மற்றும் வகுத்தல் போன்ற கணக்கீட்டு திறன்களை அளவிடுவதற்கான சோதனை எது? கண்டிப்பா நீங்க சரியா படிச்சிருந்தீங்கன்னா இந்த சைக்காலஜி ஜிகேல 40க்கு 30 மதிப்பெண்களுக்கு மேல ஈஸியாவே எடுத்திருக்க முடியும். இது பாத்தீங்க அப்படின்னா நம்பகத்தன்மையில வருமா? அது ஏற்புடைமை சோதனையில வருமா? மதிப்பீடு, அளவீடு இது ரெண்டுத்துல வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனா இத நம்ம பார்க்கும்போது அளவீட்டு சோதனை தான் சரி. ஏன்னா அதுதான் என்ன வச்சு நம்ம கூடுதல் பண்ண போறோம், கழித்தல் பண்ண போறோம், பெருக்கல் பண்ண போறோம். இந்த கணக்கீட்டு திறன்கள் அளவிடணும் அப்படின்னா அளவீட்டு சோதனை மெஷர்மெண்ட் டெஸ்ட் தான் பண்ணணும் அப்படிங்கிறதையும் நம்மளுடைய கொஸ்டின் பேப்பர்ல நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணி இருக்கிறோம். 168வது கேள்வி, அனைவருக்கும் கல்விக்கான டாக்டர் செயல் திட்டத்தின் தொடர்ச்சியாக டேஷ் உருவாக்கப்பட்டது. தேசிய கொள்கை இலக்குகள் மற்றும் நோக்கங்களை EFAவின் உலகளாவிய இலக்குகளுடன் இணைக்க முயற்சித்தது. தேசிய செயல் திட்டம், நேஷனல் பிளான் ஆஃப் ஆக்ஷன் அப்படிங்கிறதா இதற்கு சரியான விடை. 169வது கேள்வி, குறுக்கு சந்திப்புகளில் உயர்கல்வி கொள்கை மற்றும் நடைமுறைக்கான அவசியங்கள் என்ற தலைப்பில் FICCI உடற்கல்வி உச்சி மாநாடு அதன் எந்த ஆண்டு அறிக்கையில் கல்லூரிகள் முன்னிலை வகிக்க பரிந்துரைத்தது? 2008ஆம் ஆண்டு. 170வது கேள்வி, பன்முக காரணி கோட்பாட்டின் முக்கிய ஆதரவாளராக இருந்தவர் யார்? இந்த கில்ஃபோர்ட் அப்படிங்கிறவரை பத்தி நிறைய கேள்விகளை நம்ம யூனிட் 6ல கொடுத்துருக்கோம். முதல் கேள்வியிலிருந்து 195வது கேள்வி வரைக்கும் நம்ம இதை பத்தி சொல்லி இருக்கிறோம். கில்ஃபோர்ட் அப்படிங்கிறவரு பன்முக காரணி கோட்பாட்டை அதிகமா ஆதரிச்சார். 171வது கேள்வி, கீழ் கண்டவற்றுள் யார் அரிக்காமேடு பகுதியில் அகழ்வாராய்ச்சியை மேற்கொண்டவர்? மேட்ரிமா வீலர் அப்படிங்கிறவர் தான் இந்த அரிக்காமேடு பகுதியில அகழ்வாராய்ச்சியை மேற்கொண்டவர். 172வது கேள்வி, சோ இதற்கான மதிப்பு என்ன அப்படின்றத கேட்டிருக்கிறாங்க. இதற்கு சரியான விடை 1/50 அப்படிங்கறதா சரியான விடை.
இந்த சம்ம பொறுத்த வரைக்கும் டெலஸ்கோப் ப்ராடக்டை யூஸ் பண்ணீங்க அப்படின்னா ஈஸியாவே ஆன்சர் வரும். 1/50 அப்படிங்கிறது. 173 இந்தியாவில் மாதிரி கிராமங்களை உருவாக்க பின்வரும் கிராம மேம்பாட்டு திட்டம் எது? சன்சாத் ஆதர்ஷ் கிராம் யோஜனா. 174வது கேள்வி, மௌலானா அப்துல் கலாம் ஆசாத் விருது 2000 ஒட்டுமொத்த வெற்றியாளர் விருதினை எந்த அணி பெற்றது? இதற்கு சரியான விடை சண்டிகர் பல்கலைக்கழகம். 175வது கேள்வி, 9ஆம் வகுப்பு முதல் முதுகலை பட்டம் வரையிலான ஆன்லைன் படிப்புகளை இந்தியாவில் எங்கும் எவரும் அணுகக்கூடிய வகையில் எளிதாக்கும் போர்ட்டலை அடையாளம் காணவும். தீக்ஷா அப்படிங்கிறது ஸ்கூல் எஜுகேஷனை பார்க்குது. NCERT அப்படிங்கிறது கிடையாது, பிரபா அப்படிங்கிறதும் கிடையாது, ஸ்வயம் அப்படிங்கிறது தான் சரியான ஆன்சர். 176 அரசு வழிகாட்டி நெறிமுறைகள் பற்றி கூறும் இந்திய அரசமைப்பின் பகுதி எது? பகுதி 4ல தான் டைரக்டிவ் ஆஃப் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி அப்படிங்கிறத பத்தி சொல்லியிருக்காங்க. இதை நம்ம வீடியோஸ்லயும் நம்ம சொல்லியிருக்கோம். அடுத்து 177வது கேள்வி, ரூபாய் 1000 ஆனது 10% கூட்டு வட்டியால் அசலுடன் சேரும்போது எவ்வளவு காலங்களில் ரூபாய் 1331 மாறும்? 3 வருடங்களில் மாறும். A is equal to P into 1 plus R whole power n அப்படிங்கிற ஃபார்முலாவை யூஸ் பண்ணி போட்டீங்கன்னா இதற்கான சரியான விடை வரும் 3 வருடங்கள் அப்படிங்கிறது. 178வது கேள்வி, விண்வெளியில் வாகனங்களை ஏவுவதற்காக பயன்படுத்தப்படாத ஒன்றை கண்டுபிடிக்கவும். இதற்கு சரியான விடை அப்படிங்கிறது இந்த CHRLV அப்படிங்கிறது. PSLVயும் GSLVயும் இப்ப யூஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. இந்த ASLV அப்படிங்கிறது PSLV GSLVக்கு முன்னாடி யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்த ஒரு லான்ச் வெஹிக்கிள் தான் இந்த ASLV. இது வரைக்கும் பயன்படுத்தப்படாதது அப்படிங்கிறது இந்த HRSLV. 179வது கேள்வி, IAEA அமைப்பின் விரிவாக்கம் என்ன? சோ இதையும் நம்மளுடைய क्वेश्चनல இருக்கு, நாம டிஸ்கஸ் பண்ணி இருக்கிறோம். IAEA அமைப்பின் விரிவாக்கம் என்ன? இதை நம்ம என்ன சொல்லிருக்கோம்னா அணுசக்தி நிறுவனம், சர்வதேச அணுசக்தி நிறுவனம் அப்படிங்கிறது இதற்கு சரியான விடை. இன்டர்நேஷனல் அட்டாமிக் எனர்ஜி ஏஜென்சி அப்படிங்கிறதா இதனுடைய விரிவாக்கம். 180வது கேள்வி, பின் வருவனவற்றில் இது பைலட்டிக் படிப்படியான நன்மையை சிறப்பாக விவரிக்கிறது. இனங்கள் நீண்ட காலத்திற்கு மெதுவாகவும் தொடர்ச்சியாகவும் மாறுகின்றன அப்படிங்கிறதா இதற்கு சரியான விடை. சோ இருக்கக்கூடிய கேள்விகள் எல்லாத்தையுமே நல்லா படிச்சு சரியான விடையை தேர்ந்தெடுக்கவும் தெரியணும். அதே நேரத்துல தப்பான விடைகளை ஒமிட் பண்ணவும் தெரியணும். இது மாதிரி யோசிச்சு நீங்க போட்டிருந்தீங்க அப்படின்னா குறைந்தது 30 மதிப்பெண்கள் கண்டிப்பா உங்களால இந்த GK சைக்காலஜில 40 எடுத்திருக்க முடியும். சோ நம்மளுடைய வீடியோவிலையும் நம்மளுடைய மெட்டீரியலையும் நம்மளுடைய கொஸ்டின் பேங்க்லயும் இதை பத்தி நிறைய விஷயங்கள் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம். நிறைய கேள்விகளை நம்ம பார்த்திருக்கிறோம். ஆன்சரை கேள்வியா கொடுத்திருக்காங்க, கேள்வியா ஆன்சரா கொடுத்திருக்காங்க. சோ தொடர்ந்து உங்களுடைய ப்ரிப்பரேஷனை ஸ்டாப் பண்ணிடாதீங்க. நிறைய மதிப்பெண்கள் வாங்கின எல்லாருக்குமே வாகைச்சுடரோட வாழ்த்துக்கள். சார் நான் குறைவான மதிப்பெண் தான் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நினைக்கிறவங்க தொடர்ச்சியா படிங்க, விடாதீங்க. மனசு விட வேணாம். என்ன ஒரு 1 வீக் கேப் எடுத்துக்கோங்க, ரெஸ்ட் எடுங்க, ஜாலியா இருங்க. அண்ட் தென் ஸ்லோவா உங்களுடைய ப்ராசஸ் அகெயின் ஸ்டார்ட் பண்ணுங்க. தொடர்ந்து படிச்சுக்கிட்டே இருங்க. இந்த TRP இல்லைன்னா அடுத்த TRP நம்மளுக்கான TRPயா இருக்கணும் அப்படிங்கிறத மட்டும் மனசுல விதைச்சுக்கோங்க. நிறைய பேர் எனக்கு டெக்ஸ்ட் பண்ணியிருக்கீங்க, ரொம்ப நன்றி சார். உங்க வீடியோவை பார்த்தேன், அதனால நிறைய கொஸ்டின்ஸ் என்னால் ஆன்சர் பண்ண முடிஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் டெக்ஸ்ட் பண்ணியிருந்தீங்க. அதே போல இந்த கொஸ்டின்ஸ்க்கெல்லாம் பாத்தீங்கன்னா நீங்க எலிமினேஷன் மெத்தடை யூஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னு சொன்னா கண்டிப்பா உங்களால நிறைய கொஸ்டின்ஸ்க்கு ஈஸியா ஆன்சர் பண்ணியிருக்க முடியும். இந்த வீடியோ தாமதமா வந்ததற்கு ஒரு சில தவிர்க்க முடியாத காரணங்களால தாமதமா போட்டுட்டோம். அதனால இந்த வீடியோவை ஃபுல்லா பாருங்க, ஆன்சர் அப்படிங்கிறத டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இதுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தா மறக்காம கமெண்ட்ல கேளுங்க. அதற்கான விடையை நான் முடிஞ்ச அளவுக்கு சரியா கொடுக்கறதுக்கு முயற்சி பண்றேன். தொடர்ந்து TRPல வரக்கூடிய எல்லா அனௌன்ஸ்மெண்ட்டுமே டென்டேட்டிவ் கீயா இருக்கட்டும், அடுத்த சர்டிபிகேட் வெரிஃபிகேஷனா இருக்கட்டும், அதுக்கு என்னென்னலாம் தேவைப்படும், அதே போல அடுத்தடுத்த அனௌன்ஸ்மெண்ட்ஸ் என்னென்ன வருதோ எல்லாமே நம்மளுடைய வாகைச்சுடல நம்ம அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்போம். அதனால தொடர்ந்து வாகைச்சுடலோட இணைந்துருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ப்ரிப்பரேஷனையும் விட்டுறாதீங்க, உங்க மனசையும் விட்டுறாதீங்க. நம்மளுடைய முயற்சி அப்படிங்கிறதும் நம்மளுடைய பயிற்சி அப்படிங்கிறதும் நம்மளுடைய படிப்பு அப்படிங்கிறதும் என்னைக்குமே நம்ம விட்டுடக்கூடாது. அது நம்ம கூடவே இருக்கணும். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.